அனைவருக்கும் பிடித்த சுவையில் இட்லி தோசைக்கு மட்டுமில்லாம சூடான சாதத்துடன் பிசைந்து சாப்பிட அருமையான சுவையில் வேர்க்கடலை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேனை அடுப்புல வச்சுட்டு நான் இந்த டீ குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலையை அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்ப வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 கைகளாலையும் நம்ம வேர்க்கடலையை தேய்ச்சி எடுக்கும் போது அதுல இருக்கிற தோல் எல்லாம் ஈஸியா ரிமூவ் ஆயிரும். நான் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இதை ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃப்ரை பேனை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து தோலை நீக்கி எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்திடலாம். உங்ககிட்ட வறுத்து தோலை நீக்கின வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி விதை 3 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. வெந்தயத்தை அதிகமாக சேர்த்திடாதீங்க. இப்போ எல்லா பொருட்களும் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததான் காஞ்ச மிளகாய் 8, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க. அடுத்ததா நான் நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்திருக்கேன். இதை பிச்சு போட்டு சேர்த்திக்கலாம். அப்போதான் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது அரைபடும். இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம். நிறைய தண்ணியை சேர்த்திடாதீங்க. திருப்பியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கெட்டியா இருக்கணும். இப்ப அரைச்சி எடுத்த துவையில ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்ப இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதே ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை இப்போ நம்ம துவையல்ல சேர்த்திடலாம். அவ்வளவுதாங்க. அட்டகாசமான சுவையில துவையல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இப்படி ஒரு முறை ருசி மிகுந்த இந்த வேர்க்கடலை துவையலை உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.